கணவர்கிட்ட சொல்லக்கூடாத 3 முக்கிய ரகசியங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா, சில விஷயங்களைச் சொல்லாம இருக்கிறது தான் அந்த உறவோட ஆயுளை கூட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன வார்த்தை எப்படி ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கும்? எதைச் சொன்னா கணவனோட ஈகோ பாதிக்கப்படும்? எதைச் சொன்னா உங்க மேல இருக்கிற மரியாதை குறையும்? இன்னைக்கு நாம பார்க்கப் போற இந்த 3 ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் பிறந்த வீட்டு ரகசியங்கள். முதல் விஷயம், உங்கள் பிறந்த வீட்டு பிரச்சனைகள் மற்றும் ரகசியங்கள். நிறைய பெண்கள் செய்யற தப்பு என்னன்னா, பிறந்த வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், அவமானங்கள் அல்லது குறைகளை தன்னோட கணவர்கிட்ட அப்படியே கொட்டிடுவாங்க. அந்த நேரத்துல அவர் உங்களுக்கு ஆறுதலா இருக்கலாம். ஆனா, பிற்காலத்துல உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரும்போது, "உன் வீட்லயே இப்படித்தான் நடக்கும். அப்புறம் நீ எப்படி சரியா இருப்ப?" அப்படின்னு அவர் சுட்டிக்காட்ட வாய்ப்பிருக்கு. உங்க குடும்பத்த அவரே மதிக்காம போறதுக்கு நீங்களே ஒரு காரணமா ஆயிடக்கூடாது. உங்க பிறந்த வீட்டு மரியாதைய உங்க கணவர் முன்னாடி நீங்க தான் காப்பாத்தணும். அதனால அவசியமில்லாத குறைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 2வது, உங்களுடைய கடந்த கால உறவுகள் அல்லது பழைய காதல் பற்றிய தேவையற்ற ஒப்பீடுகள். நிறைய பேர் வெளிப்படையா இருக்கணும் அப்படின்ற பேர்ல பழைய விஷயங்கள அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக, எனக்கு வரவேண்டிய அந்த வரன் இவ்வளவு வசதியா இருந்தாரு, அல்லது அவர் என்னை இப்படி கவனிச்சுக்கிட்டாரு அப்படின்னு பழைய ஆட்களோட உங்க கணவரை ஒப்பிடவே கூடாது. ஆண்கள் மனதளவில் ஒரு ஹீரோவா இருக்கத்தான் விரும்புவாங்க. இன்னொருத்தரோட ஒப்பிடும்போது அவங்க தன்னம்பிக்கை குறையும். கடந்த காலத்தை அங்கேயே விட்டுட்டு, நிகழ்காலத்துல உங்க கணவரை எப்படி சிறந்தவரா உணர வைக்கலாம்னு யோசிங்க. அதுதான் உங்க அன்பை பலப்படுத்தும். 3வது மற்றும் மிக முக்கியமான விஷயம், அவருடைய பெற்றோரை அல்லது உறவினர்களை கேவலப்படுத்தி பேசுவது. உங்க மாமியார் மாமனார் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சிருக்கலாம். அதை பற்றி நீங்க உங்க கணவர்கிட்ட கண்டிப்பா பேசலாம். ஆனா பேச வேண்டிய முறைன்னு ஒன்னு இருக்கு. உன் அம்மா ஒரு கெட்டவங்க அப்படின்னு சொல்றதுக்கும், அவங்க அப்படி பேசினது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவரோட பெற்றோர நீங்க விமர்சிக்கும்போது, அவர் அறியாமலேயே அவருக்கு உங்க மேல ஒரு வெறுப்பு உருவாகும். அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும், அதை ஒரு புகாரா சொல்லாம, ஒரு வருத்தமா மென்மையா சொல்லுங்க. இது உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற நெருக்கத்தை குறைக்கும். என்ன நண்பர்களே, இந்த 3 விஷயங்களையும் கவனிச்சீங்களா? திருமண வாழ்க்கைங்கிறது வெறும் அன்பால மட்டும் இல்ல. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, சில இடங்கள்ல அமைதியா இருக்கிறதாலையும் தான் வளருது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க தோழிகளுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்க கணவர்கிட்ட எதை சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அத கமெண்ட்